ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிடிசி உடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்களுக்கு $1,15,000 $1,17,000 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக அந்த ஜோனில் தான் மார்க்கெட் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், நாங்கள் சொன்ன அந்த இதுக்குள்ளுக்கு தான் போயிட்டு இருக்குது. போனாலும் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேஸாக எங்களுக்கு இப்போ அந்த ஜோனில் மட்டுமே ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்குது. இன்னும் ஜோனை விட்டு பிரேக் அவுட்டும் ஆகலை, பிரேக் டவுனும் ஆகலை. அது எதனால் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய நியூஸஸ், இப்போ நாளைக்கு ஃபெட் ரேட் கட் வருது, அது ரேட்டை கட் பண்ணினான் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான மூவ் ஒன்று தரும். ரேட்டை கட் பண்ணினான் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஜோன் வரைக்கும் $1,19,000 $1,21,000 வரைக்கும் எங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு அடுத்தது வந்து இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு $6,000 to $8,000 வரைக்கும் எங்களுக்கு இந்த ஃபெட் ரேட் கட் வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷனல் வேல்ஸ் எல்லாம் வந்து இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இதுக்கு முன்னுங்க செல் பண்ணியிருப்பாங்க, செல் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க என்டர் ஆகுறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா? இப்போ அதனால தான் அவங்க வந்து இப்போ என்டர் ஆகுறாங்க. சம்டைம்ஸ் பாசிபிள் இருக்குது, இதில் வந்து 50-50 சான்சஸ் தான் இருக்குது. ஒன்று ஃபெட் ரேட் கட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் $1,19,000 $1,21,000 வரைக்கும் போகும். அப்படி கட் பண்ணலை, இந்த முறை கட் பண்ணலை அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு $1,06,000 $1,04,000 வரைக்கும் அந்த அளவுக்கு எங்களுக்கு டம்ப் ஒன்று தாரத்துக்கு பாசிபிள் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு ஒரு ஜோன் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் $1,08,000 $1,06,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது எங்களுக்கு. அப்போ இந்த நியூஸ் இப்போ இன்றைக்கி எங்களுக்கு என்ன நியூஸ், இன்றைக்கி வருதான நியூஸ், அந்த நியூஸ் வந்து பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள் ஆகிற இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே போகும். அப்படி இன்றைக்கி வந்து எங்களுக்கு நியூஸ் வந்து சரியாக வரலை, இப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரி வரலை அப்படின்னு சொல்லிச்சுண்டா எங்களுக்கு வந்து எப்படியும் இது வந்து ஃபால் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ஹோல்ட் பண்ணணும். அப்படி ட்ரெண்ட் லைனை ஹோல்ட் பண்ணாமல் பிரேக் டவுன் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கீழே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு இங்கிட்ட ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது, சரியா? ஒரு பேட்டர்ன் ஒன்று இப்போ எங்களுக்கு இங்கிட்ட 2 பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். எங்களுக்கு இதை வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இது வந்து ஒரு நியூட்ரல் பேட்டர்ன். இந்த நியூட்ரல் பேட்டர்ன் வந்து இப்போ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளையும் எங்களுக்கு இங்கே இது பார்த்தான்னு சொன்னாலும் இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் ஹோல்ட் பண்ணுது, இந்த ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுது. பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வேறு லெவலுக்கு ஒரு மூவ் ஒன்று பார்க்கலாம் பிட்காயினில். அப்படி பிட்காயின் மட்டும் இல்லை, சப்போஸ் ஃபெட் ரேட் கட் பண்ணினாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அல்ட் கோயின்ஸும் வேறு லெவலுக்கு பம்ப் ஆகிறது மாதிரி எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் எங்களுக்கு வந்து அது கீழே வருது, எங்களுக்கு ஃபெட் ரேட் கட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பிட்காயின் வந்து இன்னும் கீழே வரும், இன்னும் பிட்காயின் கீழே மூவ் ஆகும். கீழே மூவ் ஆகி அங்கே இருந்து தான் திருப்பி மறுபடியும் ரீக்ளைம் பண்ணி மேலே மூவ் ஆகி அல்ட் சீசன் சொல்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். எங்களுக்கு இப்போ நியூஸில் வந்து ஒரு மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு எஃபெக்ட் ஒன்று தருது அப்படின்னு சொன்னால் அது வந்து பெர்மனண்ட் இல்லை. அது வந்து எதுக்காக தருதுன்னு சொன்னால் இப்போ அந்த நியூஸுக்கான எஃபெக்ட் தான் எங்களுக்கு மார்க்கெட்டில் தருது. இப்போ அது வந்து பெர்மனண்ட் இல்லை, அது வந்து ரீக்ளைம் ஆகிடும். இப்போ சப்போஸ் எங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்தால் கண்டினியூ பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, திருப்பி கீழே வரும். திருப்பி கீழே வந்து கீழே லிக்விடிட்டிஸை ஹண்ட் பண்ணிட்டு தான் இங்கே இருந்தால் மறுபடியும் மார்க்கெட் மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.